ஹாய் எவ்ரிவன். கண்ணில் ஏதாவது அடிபட்டா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, கண்ணை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன நீங்கள் பண்ணலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பேச போகிறாங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக நான் டாக்டர் சையத் முசா அண்ட் இந்த சேனலில் ஐ அண்ட் ஹெல்த்தை பற்றி எல்லா விஷயத்தையும் பேசுவேன். உங்களுக்கு ஐஆர் ஹெல்த்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஸோ தட் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ கண்ணில் அடிபட்டா என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எதுக்கு நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக ஐ டாக்டர்கிட்ட போகணும், எது சாதாரண விஷயமா இருக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அடிப்படுறது என்னென்ன காரணங்கள்னால அடிப்படலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸே நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ குழந்தையோட ஃபிங்கர் நெயில் கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் அடிப்பட்டு வருவாங்க. சம்டைம்ஸ் ஏதாவது பிசுறு பட்டுச்சுன்னு சொல்லிட்டு வருவாங்க, இல்லைனா ஏதாவது கல் பட்டுச்சுன்னு வருவாங்க. சம்டைம்ஸ் அனிமல் ஸ்க்ராச் பண்ணிடுச்சு, ஆர் கொக்கு கண்ணை குத்திடுச்சு, ஆர் ஏதாவது ஷார்ப் ஐட்டம் கண்ணை குத்திடுச்சுன்னு சொல்லி கூட சம்டைம்ஸ் வருவாங்க. அண்ட் கல் எரியறதுனால சில பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அண்ட் பர்டிகுலர்லி உங்களுக்கு தீபாவளி டைம்ஸில் சும்மா நடந்து போகிறவங்க கண்ணில் பட்டுச்சுன்னு சொல்லிட்டு 2-3 பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் விளையாடும் போது கிரிக்கெட், ஃபுட்பால் இல்லை ஷட்டில் காக் இந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் கண்ணில் பட்டால் கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். சம்டைம்ஸ் உங்களோட பேர குழந்தை இல்லை பையன் அவங்களாம் கண்ணில் சம்டைம்ஸ் அடிக்கிறாங்க அப்படின்னா நம்ம அலட்சியமாக விட்டால் கூட சம்டைம்ஸ் பிரச்சனை வரதுக்கு சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கண்ணில் வர இன்ஜுரிஸ். ஸோ இந்த இன்ஜுரிஸ்க்கு என்னென்ன சிம்டம்ஸ் கண்ணில் இருக்கும், எது டேஞ்சரஸ் எது டேஞ்சரஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் கண்ணில் சம்டைம்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க கண்ணில் ஃபுல்லாக ரத்த கசிவாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு கண்ணு பார்வையெல்லாம் நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும். இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். இது சப்கன்ஜங்டிவல் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். அதாவது உங்களோட சம்டைம்ஸ் அந்த ஸ்லீராக்கு பக்கத்தில் இருக்க கன்ஜங்டிவான்னு சொல்லுவோம். அதில் ஏதாவது கீரல் விழுறதுனால சப்கன்ஜங்டிவல் ஹெமரேஜ், ரத்த கசிவு இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வருங்க. இது ஒன்றுமே பண்ண தேவையில்லை, சும்மா விட்டாலே ஒரு 2 வாரத்தில் அது ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். அண்ட் இதை தவிர பார்த்தீங்கன்னா கருவிலியில் சம்டைம்ஸ் ஒரு கீரலோ இல்லைனா சம்டைம்ஸ் அபரேஷன் இல்லை எபித்தீலியல் டிஃபெக்ட் இந்த மாதிரிலாம் பேஷண்ட்ஸ் வருவாங்க. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கீரல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் அந்த மாதிரி கொடுப்போம். சம்டைம்ஸ் பிளான்ட்ஸ் கண்ணில் குத்துச்சுன்னா ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இதுக்கெல்லாம் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிஃபங்கல் கொடுத்து அதை சரி பண்ணலாங்க. அண்ட் கண்ணில் எபித்தீலியல் டிஃபெக்ட் அல்லது அபரேஷன் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா சம்டைம்ஸ் ஆயின்மெண்ட் போட்டு கண்ணை பேட்ச் பண்ணி இல்லைனா பேண்டேஜ் கான்டாக்ட் லென்ஸ் போட்டு அதை சரி பண்ணுவோம். இதெல்லாம் சீரியஸான விஷயம் கிடையாது, சிம்பிளாக அதை சரி பண்ணலாம், இதுக்கு பயப்படவே தேவையில்லை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குள்ளே, அதாவது யுவியா இல்லை ஐரிஸ்ன்னு சொல்லுவோம், இதில் அடிப்பட்டா ஐரைட்டிஸ், ஆன்டி யுவேட்டிஸ் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வரலாம். இதுக்கு நம்ம ஸ்டீராய்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக் அண்ட் சம்டைம்ஸ் சைக்ளோப்ளீஜிக் ட்ராப்ஸ் இதெல்லாம் கொடுத்து அதை சரி பண்ணிடுவோம். இதுவும் பயப்படுறதுக்கான விஷயம் இல்லைங்க. இப்போ சீரியஸான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா கார்னியா கருவிலியில் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா உங்களுக்கு கண்ணு சிவப்பாக இருக்கும், வலி இருக்கும், கண்ணில் தண்ணியாக வரும், அண்ட் லைட்டை பார்த்தா கண்ணு கூச்சம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷனுக்கு சன் கிளாஸஸ் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதுக்கும் நான் சொன்ன மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லை ஏதாவது பர்டிகுலர் ட்ராப்ஸ், ஆயின்மெண்ட், பேட்சிங்கு இல்லைனா பேண்டேஜ் கான்டாக்ட் லென்ஸ் போட்டால் சரியாயிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவல் தான் இப்போ தான் சில விஷயங்கள் சீரியஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது என்னென்னா கண்ணை குத்துனது கண்ணுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகிடுச்சுன்னா கார்னியல் டேர் சொல்லுவோம். அந்த மாதிரிலாம் கண்ணுக்குள்ளே போச்சுன்னா அப்போ ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி தையல் போட வேண்டியிருக்குங்க. அண்ட் சம்டைம்ஸ் கண்ணில் குத்தி அடிபட்டு உள்ளே இருக்கிற லென்ஸ் நகர்ந்துச்சுன்னா சப்ளெக்சேஷன் இல்லை டிஸ்லோகேஷன் இந்த மாதிரிலாம் லென்ஸில் நடந்ததுன்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணி வேற ஒரு லென்ஸ் வைக்கணுங்க. இது கொஞ்சம் மேஜர் சர்ஜரி, ஏன்னா அந்த லென்ஸ் பேக்லாம் வீக்காக இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஸ்பெஷல் லென்சஸ் வைக்க வேண்டியிருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லைட்டாக மேஜர் சர்ஜரி, பட் ஓரளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்துருங்க. இதை தவிர கண்ணுக்குள்ளே விட்ரஸ் ஹெமரேஜ்னு சொல்லுவோம். இது சம்டைம்ஸ் வெறும்னே விட்ரஸ் ஹெமரேஜாக இருந்ததுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 to 3 months விட்டுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சரியாயிடும். பட் விட்ரஸ் ஹெமரேஜ் இருந்ததுன்னா கூடவே ரிட்டர்ன் அட்டாச்மெண்ட் இருக்கான்றது செக் பண்ணுறது ரொம்ப அவசியங்க. அண்ட் ரிட்டர்ன் டிட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம பாஸ் பிளானா விட்ரக்டமி அந்த மாதிரி சர்ஜரி பண்ணி அந்த ரிட்டர்ன் டிட்டாச்மெண்ட்டை திருப்பி அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம சர்ஜரி பண்ணி சரி பண்ணலாங்க. பட் விஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸாக அடிபட்டு இருந்ததுன்னா, ஓப்பன் குளோப் இன்ஜுரி ஒரு உள்ளுக்குள்ளே ரொம்ப பெரிய பிரச்சனைகள் இருந்ததுன்னா அப்போ நம்ம ஆப்ரேஷன் பண்ணலாம், பட் சரி பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கண் பார்வை போகிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதெல்லாம் தான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ். அண்ட் இந்த இன்ஜுரிஸ்க்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ மேஜராக நீங்கள் பயப்பட தேவையில்லை, 90% பெட்டராக இருக்கும். அண்ட் 10% தான் டேஞ்சரஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கண்ணில் அடிப்பட்டாலோ ஏதாவது ஆச்சுன்னா என்னென்ன பண்ணலாம், என்னென்ன பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் போய் ஏதாவது ஒரு ட்ராப்ஸ் வாங்கி போடுவாங்க. அந்த மாதிரி போடாதீங்க. ஏன்னா சம்டைம்ஸ் ஃபங்கல் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கும். அவங்க வந்து ஸ்டீராய்டு ட்ராப்ஸ் கொடுத்துருவாங்க. அது போட்டால் இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தண்ணி டேப் வாட்டர் எடுத்து கண்ணில் அடிப்பாங்க, இல்லை தாய்ப்பால் கண்ணில் விடுவாங்க. இந்த மாதிரிலாம் விடாமல் இருக்கிறது இட்ஸ் பெட்டருங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கண்ணில் வந்து ஏதாவது உறுத்தல் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்ணை போட்டு தேய்ப்பாங்க. அந்த மாதிரி தேய்க்காமல் இருக்கிறது நல்லதுங்க. அண்ட் கான்டாக்ட் லென்ஸும் அந்த டைமில் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் ஆர்டிஃபிஷியல் டியர்ஸ் லைக் ரிஃப்ரெஷ் டியர்ஸ், ஜஸ்ட் டியர்ஸ், லூபி ஃப்ரெஷ் இந்த மாதிரி ட்ராப்ஸ்லாம் இருக்குது. அந்த ட்ராப்ஸ் போடலாம், தப்பே கிடையாது. கண்ணை நார்மலாக பிளிங்க் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. அண்ட் சன் கிளாஸஸ் இல்லை டார்க் கிளாஸஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் கண்ணு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் இதோட நீங்கள் போய் உங்கள் ஐ டாக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மச் பெட்டருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி இன்ஜுரி நடந்துருச்சுன்னா, அடிபட்டுருச்சுன்னா, அண்ட் அதனால சில ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போதுமே அந்த கண்ணு நார்மல் கண்ணு மாதிரி வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மிங்க. ஸோ அதனால் யூ ஷுட் பி ரியலி கேர்ஃபுல். ஸோ அடி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். நம்ம என்னதான் ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கிட்டா கூட சம்டைம்ஸ் அடிப்படுறதுக்கான சான்சஸ் ஆல்வேஸ் தேருங்க. ஸோ நம்ம கடவுள் கிடையாது, முடிஞ்ச அளவுக்கு நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜுரிஸை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்கள்ருந்து ஆரம்பிக்கலாங்க. குழந்தைங்க வந்து நம்ம வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா சில டைமில் நான் பார்த்துருக்கேன், ஒரு குழந்தை வந்து கொக்கு கிட்ட போய் விளையாண்டுட்டு இருந்தது, கொக்கு வந்து கண்ணை குத்திடுச்சு. அண்ட் ஷார்ப் ஐட்டம்ஸ் வச்சு சில பசங்க விளையாண்டுட்டு கண்ணை குத்திப்பாங்க. இதான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, கூர்மையான ஐட்டம் வச்சு விளையாடாதீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களாக ஆகும்போது ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க, ஓடுறாங்க, வர்றாங்க, போகிறாங்கன்னா அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள். ஏன்னா குழந்தைங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் கொஞ்சம் ஓடாதுப்பா, கொஞ்சம் ஸ்லோவாக ஓடுப்பா, அந்த மாதிரி நீங்கள் சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதே அடல்ட் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்த சில பேஷண்ட்ஸ் என்னென்னா, ஒரு பேஷண்ட் ஒன்றுமே இல்லை, ட்ரெயினில் வந்து ஜன்னல் சைடில் உட்காந்துருந்தார். அவருக்கு வந்து யாரோ வெளியிலேருந்து கல்லை தூக்கி அடிச்சிருக்காங்க, அதனால கண் பார்வை போச்சு. இப்போ என்னென்னா ஜன்னல் சீட்டு வந்து ஃப்ளைட்லேயோ கார்லேயோ உட்காந்திங்கன்னா பிரச்சனை இல்லை. ட்ரெயின்லேயோ பஸ்ஸுலேயோ ஓப்பன் விண்டோவில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்குன்னு ஜன்னல் சீட்டே உட்காரக்கூடாதுன்னு இல்லை, அட்லீஸ்ட் ஏதாவது கண்ணாடி போட்டுட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டுட்டு உட்காருங்க, டு பி ஆன் சேஃபர் சைடு. அண்ட் இதை தவிர வந்து 2-3 பேஷண்ட்ஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, தீபாவளி டைமில் வெளியில் சும்மா தான் நடந்து போவாங்க, அவங்க பட்டாசுலாம் வெடிக்க மாட்டாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது பட்டாசு வெடிச்சு அதுலேருந்து கண்ணில் பட்டு 2-3 பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஸோ தீபாவளி டைமில் எக்ஸ்ட்ரா காஷியஸாக இருக்கணும். சும்மா தானே திண்ணையில் உட்காந்துட்டு இருக்கேன், இல்லை சும்மா தானே நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. எப்போதுமே ஒரு ப்ரொடெக்டிவ் கிளாஸஸ் போட்டு வெளியே போகிறது பெட்டருங்க. இதை தவிர கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னா, பாட்டி தாத்தா ஆகிட்டாங்க அப்படின்னா, பேர குழந்தைங்க வந்து கண்ணில் தெரியாமல் அடிப்பாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியே ஒரு பேஷண்ட் பார்த்துருக்கேன், பேர குழந்தை அடித்து கண்ணில் வந்து ரிட்டன் அட்டாச் பண்ண வந்திருக்கு. விளையாடுற குழந்தைங்களா இருந்தாங்கன்னா கொஞ்சம் தள்ளி வச்சு விளையாடுறது பெட்டர். இல்லைனா ஏதாவது கிளாஸஸ் போட்டுட்டு குழந்தைங்களோட இருக்கிறது பெட்டருங்க. ஆனால் அதையும் பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க பசங்க. பட் ஸ்டில் ஏதாவது ஒரு ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் நீங்கள் பண்ணிக்கிறது இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு அவேர்னஸ் அண்ட் ஐ இன்ஜுரி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஐ ஹோப் 2026க்கு அப்புறம் யாருக்கும் ஐ இன்ஜுரி வராமல் இருந்தால் ரொம்ப நல்லது. தேங்க்யூ.